இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு முதல் வலியுறுத்தினவர் வந்து 1934ல கம்யூனிஸ்ட் கட்சியின் தோற்றுவிப்பாளரான எம்.என். ராய். இந்த கொள்கைய இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு உருவாக்கணும், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு 1946ல கேபினட் தூதுக்குழு இந்தியாவுக்கு வந்திருக்கும். இவங்களோட பரிந்துரையின் பெயர்ல 1946 டிசம்பர் 9 இந்த பகுதியில வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டிருக்கும். டிசம்பர் 9 முதல் கூட்டத்துல தற்காலிக தலைவரா சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்படுவாரு. இவர் இறந்ததுனால 2வது கூட்டம் டிசம்பர் 11 2வது கூட்டத்துல நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத்தும் 2 உறுப்பினர்கள் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி, எச்.சி. முகர்ஜி 2 உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. டிசம்பர் 13 அதே வருஷம் டிசம்பர் 13ல ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வருவார். இந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில தான் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எழுதப்பட்டது. வரைவு குழு மத்திய மாகாண வெளியுறவுத்துறை குழு. இதுக்கு வந்து தலைவரா இருந்தது யாருன்னா நேரு. அடிப்படை உரிமைகள் சிறுபான்மை நலம். இதுக்கு வந்து இந்த குழுவோட தலைவரா இருந்தவர் வந்து பட்டேல். கொடி வடிவமைப்பு குழுவுக்கு வந்து தற்காலிக தலைவரா இருந்த ராஜேந்திர பிரசாத்தும், நிரந்தர தலைவரா சச்சித கிருபாலனும் இருந்திருப்பாங்க. அரசியலமைப்பு வரைவு குழுக்கு வந்து தலைவரா பி.ஆர். அம்பேத்கரும் 6 உறுப்பினர்களும் இருந்திருப்பாங்க. அரசியலமைப்பு வரைவு குழு எப்ப செயல்பட தொடங்கியதுன்னா, சுதந்திரத்துக்கு அப்புறம் 1947 ஆகஸ்ட் 29ல செயல்பட தொடங்கியது. அரசியலமைப்பு எழுதி முடிக்க கரெக்டா 2 வருஷம் 11 மாசம் 17 நாட்கள் எடுத்துக்கொண்டது. 1949 நவம்பர் 26ல அரசியல் நிர்ணய சபையால கடைசியா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அன்னைக்கே குடியுரிமை போன்ற முக்கியமான சரத்துகள் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். முழுமையா அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26. இந்த ஜனவரி 26 ஏன் வந்து ஸ்பெசிபிக்கா வச்சாங்கன்னா, அன்னைக்குதான் வந்து 1930ல ஜனவரி 26 நேரு அவர்கள் வந்து பூர்ண சுயராஜ்ய நாளா அனுசரிச்சிருப்பாரு. அந்த நாளை நினைவு கூறணும்னு ஜனவரி 26ல இந்த நாளை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அன்னைக்கு என்னென்ன அரசியலமைப்பு சட்டத்துல இருந்த அட்டவணை வந்து 8 அட்டவணைகளும் 22 பகுதிகளும் 395 பிரிவுகளும் இருந்தது. தற்போது வந்து 12 அட்டவணையும் 25 பகுதிகளும் 450க்கும் மேற்பட்ட பகுதிகளும் இருக்கு, பிரிவுகளும் இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் உலகத்திலே மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு வந்து நெகிழும் பகுதியளவு நெகிழாத்தன்மையுடைய அரசியலமைப்பு. இத வந்து இங்கிலீஷ் மொழியில எழுதினவர் வந்து பிரேம் பிகாரி நரேன் ரைஜரா. இவர் வந்து இட்டாலிக் ஃபாண்ட்ல இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடிச்சிருப்பாரு. இதே இந்தியில எழுதினவர் யாருன்னா வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா.